இந்த சமுதாயம் வந்து அறிவு தளத்திலிருந்து இயங்கி இருக்கிறதா அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட பார்வை, நான் பேசுறது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த சமுதாயம் அறிவு தளத்திலிருந்து இயங்கி இருக்கிறதா என்றால் இதுவரைக்கும் இல்லை. எல்லாமே உணர்வின் அடிப்படையில் மட்டுமே இயங்கி இருக்கிறோம் இனி வரைக்கும். நம்முடைய எல்லா தோழிகளுக்கும் எல்லா விரக்திகளுக்கும் காரணம் நாம் இயங்கிய முறை தவறு. நாம் இயங்கினது இதுவரைக்கும் வந்து எல்லாமே உணர்வின் அடிப்படையில் மட்டும்தான் இயங்கியிருக்கும். நமக்கு வந்த பெரும் அமைப்புகள் ஏதோ ஒரு உணர்வின் அடிப்படையில் அன்று மக்கள் திரளாக எழுந்து ஒரு தலைவர் உருவாகியிருக்கிறார். அப்படிதான் உருவாகியிருக்கும். ஒவ்வொரு விஷயமும் உணர்வின் அடிப்படையிலும் சுயநலத்தின் அடிப்படையில் மட்டுமே இயங்கிட்டு இருக்கிறதுனால தான் நாம சரியான புரிதல் ஏற்படுத்தவில்லை. அறிவுத்தளங்களில் வந்து நாம ஏதாவது ஒரு விதத்தில் நாம செயல்பட்டு இருக்கிறோமான்ற பெரிய கேள்வி. இப்ப எங்கேயாவது ஒரு என்ஜினியரிங் ஃபோரம் இருக்கா? நம்ம சமூகத்தில் இல்லை. ஒரு மருத்துவ ஃபோரம் இருக்கா? இல்லை. இந்த மாதிரி பிற சமூகத்தோடு இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு பொதுவான ஒரு அமைப்பு வைத்து எல்லோரிடம் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ஃபாரம், ஒரு அமைப்பு, ஒரு செயல்பாடு இருக்கா? இருக்காது. ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு எழுத்தாளர் சார்ந்த ஒரு இயக்கம் எதா இருக்கிறது நம்மகிட்ட இல்லை. நம்ம இது மாதிரி வந்து பல துறைகள்ல நம்ம இன்னும் முழுமையாக இயங்கவில்லை. ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளை விட ஜாதியா இயங்குறவங்க வேற யாருமே கிடையாது. இந்த பெரிய முரண்பாடு இருக்கு பாருங்க. நம்மளை விட யாருமே ஜாதியா இயங்கல, நம்மளை விட ஜாதி வெறி பிடித்தவங்களும் யாரும் கிடையாது. ஆனா விடை கிடையாது. எனக்கு இது புரியவே இல்லை. நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எனக்கு ஜாதியே தேவையில்லை. ஆனா எங்க அப்பா வீட்டுல முழு நேரமும் 365 நாளும் சாதி பேசி எங்கிட்ட ஏற்றிட்டு போயிட்டாரு. என்னாலும் அதை விட்டு வெளில வர முடியல. அப்போ இந்த கேள்வி எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது. என் நண்பர் தான் சொல்றாரு, என்னடா நீங்க எங்க போனாலும் ஜாதி சங்கம் அப்படின்னு பேசுறீங்க அப்படின்றாரு. ஆனா ரிசல்ட் ஏன்னா நம்ம எல்லாமே தனி மனிதராக இயங்க விரும்புறோம், அமைப்பா இயங்கிறதுக்கு விரும்பல. இது நான் உங்களுக்கு வந்து நான் தான் அறிவாளி, நான் தான் சமுதாய பற்றாளர் அப்படின்னு சொல்றதுக்காக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடல. என்னுடைய ஆதங்கத்தை தெரிஞ்சு உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்களாம் பெரியவங்க, களத்துல இருக்கிறீங்க, ஊர்ல இருக்கிறீங்க, கிராமத்துல இருக்கீங்க. உங்கள்கிட்ட என்னுடைய ஆதங்கத்தை கேட்கவே, இதை உரையாடணும், கேள்வி கேட்கணும். நான் ஏன் இந்த புள்ளியை போய் இங்க பேசுறேன்னா, டெக்காரம், தேவேந்திர கல்வி கலாச்சாரம் அறக்கட்டளை தமிழ்நாடு, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு மீனிங் இருக்குதுமா? இந்த வார்த்தை பொது சமூகத்துல இருந்து எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இதுல ஜாதி வெறியே பார்க்க முடியாது, ஜாதியாவே பார்க்க முடியாது. இது ஒரு சமூகத்தின் அவருடைய தேவை சார்ந்தோ அவரை பற்றிய ஒரு புரிதல் உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு தான் தோணும். ஒரு பேர் வைக்கிறதுல கூட இந்த மாதிரி இருக்கு, இயங்குறதுல அந்த மாதிரி இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு நிறைய விஷயம் தேவை. சார் 2-3 விஷயம் பேசினாங்க, அதை பத்தி சொல்லிடுறேன். இந்த சமூகம் வந்து மிகவும் தேவை உள்ள சமூகம். எல்லா விதத்திலும் தேவை உள்ள சமூகம்னா வெறும் பணம் வேணும், இல்ல அவனுடைய வாழ்வியல் டெய்லி வாழ்வியலுக்கு வேணும், இல்ல அவனுக்கு வந்து ஒரு சட்ட தேவைகள் உள்ள ஒரு சமூகம், இல்ல ஏதோ ஒரு அரசியல் தேவை உள்ள சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே தேவை உள்ள சமூகம். ஒரு தெளிவோ ஒரு எப்படி சொல்றது, எல்லாம் கிடைச்சிட்டு இருந்த ஒரு மனநிறைவோ உள்ள சமூகம், எந்த தொழிலுமே இல்லாத ஒரு சமூகம்னா அது நம்ம சமூகம். ஆனா தனி மனிதர்களா நம்ம வந்து ஜெயிச்சுட்டே இருக்கோம். அதுதான் இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மள கௌரவம் வச்சிருக்கு. இந்த தனி மனிதர்களா ஜெயிக்க முடிஞ்ச நாம ஒட்டுமொத்தமா நின்று இருந்தா, தனி மனித முடியாக ஜெயிக்க முடியாதவர்கள் எல்லாரும் தன்னால ஜெயிக்க முடியாதனால ஒன்னா சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் ஒவ்வொரு சமூகமும் ஜெயிச்சுட்டு வந்துடுச்சு. நாம மட்டும் தனி மனிதரா வெறும் நம்மளுடைய குணங்களுக்காக மட்டுமே இயங்குறோம். வரட்டு வரும், வீம்பு, திடுமிரு எல்லாம். நம்ம எப்ப உரையாடினாலும் எப்ப பேசினாலும் நீங்க கேளுங்க, எங்க கிராமம், அதுக்கடுத்தது எங்க மாவட்டம். சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நாங்க தான் ஆண்ட பரம்பரை. இன்னைய வாழ்வியலுக்கும் நாளைய தேவைக்காகவும் என்னைக்கு போய் உரையாடி இருக்கோம், என்னைக்கு பேசி இருக்கோம், அதை வைத்து என்னைக்கு இயங்கி இருக்கிறோம். இதெல்லாம் கேள்வி. இந்த கேள்விகளை நாம வந்து சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரு RSS மாதிரியோ ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரியோ இந்த சமூகத்தில் சர்வீஸ் செய்து அவனை உளவியல் மாற்றம் செய்ய வேண்டும். குறைந்தது ஒரு 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் கழித்து தான் எனக்கு விடை வேண்டும், இன்னைக்கு ரிசல்ட் வேண்டாம்னு சொல்லி தியாகம் செய்து இதை மக்களிடம் கொண்டு போய் உளவியலாக நீ நினைப்பது தவறு, உலகம் வேறு, கண்ணை தர, அந்த கண்ணை திறப்பதற்கு இந்த ரெக்கார்ட் உதவி செய்தால் மிக பெருசா இருக்கும். அது ஒரு முழு பணியா எடுங்க. ஏன்னா இந்த சமூகம் இன்னும் கண்ணை திறக்கல.
நான் நினைக்கிறது, நான் சொல்றதுதான் சரி நினைச்சிட்டு இருக்குது. அது உலகம் கிடையாது. தண்ணினா அது வளைஞ்சு கிளைஞ்சி பள்ளம் மேடு தான் போகும். நான் இப்படிதான் போவேன்னா எப்படி போக முடியும்? யார் உங்களை ஏத்துக்கிறாங்க சொல்லுங்க? யாராவது உங்களை ஏத்துக்கிறாங்களா? எல்லா சமூகத்திலும் முரண்பாடு, எல்லா அரசியல் கட்சிகளிலும் முரண்பாடு. அது வாழ்க்கை கிடையாதுல்ல. இன்னைக்கு நாங்க சென்னையில உரையாடும் போது இளைஞர்கிட்ட தான் சொல்றோம், இன்னைக்கு அலுவலகத்துக்கு போனால் ஒருவன் காரியத்தை என்னுடைய மேலதிகாரியோ என்னுடைய சூப்பர்வைசரோ என்ன திட்ட போறான்னா நான் போய் முகத்தை கழிட்டு வந்து துப்புன்னு சொல்ற நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உறவுகளுக்குள்ள மட்டும் ஏத்தன ஒரு முரண்பாடுகள். அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவை உள்ள சமூகம், இன்னொன்று புரிதல் இல்லாத சமூகம். இது ரெண்டுக்கும் உளவியல் மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த உளவியல் மாற்றத்தை இது செஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கல்வி தான் எல்லாத்துக்குமே. இன்றைய வரைக்கும் கல்வி தான் நம்ம காப்பாற்றிட்டு வந்திருக்கு. ஆனால் இன்றைய வரைக்கும் இருந்த கல்வி சராசரியான கல்வி. இப்போது இருக்கிற கல்வி உலக கல்வி. இன்னைக்கு சுயநலம், எல்லாமே பொருளாதாரத்தை நோக்கிய கல்வி முறைகள். காம்படிஷன் அதிகம், சிஸ்டம் மாறிடுச்சு. அந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆயிட்டோமா? இல்லை. அப்போ இந்த கல்வியை எப்படி பயில வேண்டும், எங்கே பயில வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? இன்னைக்கு இதான ஒரு விஷயம், நல்ல விஷயம் சமுதாயத்தில் நடந்திருக்கு. சில மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்புக்கான கல்வியை ஃப்ரீயா செஞ்சு தராங்க. அதன் மூலமாக பல 100 பேர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இதை மாதிரி மிகப்பெரிய அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் கல்வி சார்ந்த ஒரு புரிதலையும் கல்வி சார்ந்த ஒரு முன்னெடுப்பையும் செஞ்சா அது ஒரு மிகப்பெரிய வரமா இருக்கும். அது மட்டும் இதுல இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் நாம தான் செய்வோம்னு சொல்ல வேண்டாம். அது ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த சமூகத்துல யார் வந்தாலும் அகில உலக அதுக்கு மேல ஏதாவது வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு தான் தலைவராக இருப்பாங்க, அதுக்கு தான் துண்டு பண்ணுவாங்க. எது பண்ணாலும் நாங்க எங்க அமைப்பு தான் பண்ணுவோம், எது பண்ணாலும் நாங்க தான் பண்ணுவோம். ஒரு இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படா, ஃபர்ஸ்ட் உளவியல் மாற்றம் ஏற்படா, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க, அது முழுமையாக செய்யுங்க. அது செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க. எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் பண்றேன், எல்லாத்தையும் நான் பண்றேன். அப்போ என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் நான் பண்ணுற போது என் ஏத்தாப்புல பண்ண விட மாட்டாங்க. நான் அங்கதான் இருக்கு நம்ம பிரச்சனை. இல்ல நீ சிறப்பா செஞ்சு ஓடிட்டே இரு, ஆனா நான் ஓட மாட்டேன், அவன் ஓடக்கூடாதுன்னு. இப்ப யாருமே ஓடாம தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை உரையாட வேண்டும். ஃபர்ஸ்ட் இது அதுக்கப்புறம் இது முக்கியமான விஷயம், சென்னையை தலைமையா பண்ணணும். நீங்களே இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனை, மிகப்பெரிய ஒரு சிந்தனை. நாங்க இது நான் பல இடங்களில் பேசியிருப்பேன். என்னுடைய பதிவுகளில எங்க குழுக்கள் உள்ளவங்க, எங்க சென்னையில இயங்கிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பேசியிருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், ஓசூர் இந்த 3 பகுதியில தெளிவான சமூக சிந்தனை உள்ள ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா இந்த சமூக மாற்றம் விரைவில் 20 ஆண்டுகள் வேண்டாம், 5 ஆண்டுகளும் போதும். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த 3 மாவட்டத்துக்கு போயிட்டு டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வாரத்துல ஒரு முறையா போயிட்டு வந்துட்டு இருக்கோம், மாசத்துல ஒரு முறையா போயிட்டு வந்திருக்கோம். அங்க உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த சமூக சிந்தனையும் சமூக மாற்றத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா அவன் கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். இன்னொன்று, அங்கிருந்து தான் இயங்க முடியும். அங்கதான் அரசு துறைகள், அங்கதான் வேலை வாய்ப்புகள், அங்கதான் எல்லா விஷயமும் இருக்கு. நீங்க அங்கிருந்து இறங்கினா மட்டும்தான் தேவை உள்ள சமூகத்திற்கான முழுமையான தேவைகளை நீங்க கொடுக்க முடியும். எல்லாருக்கிட்டையும் ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால இது ஒரு நல்ல ஒரு சிந்தனை. இதுவும் அதை இந்த 3 மாவட்டங்களில் செயல்பட்டா நல்லா இருக்கும்ன்றாங்க. அதையும் யோசனை எடுத்துக்கோங்க. நிறைய வருத்தங்கள், நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்களாம் பெரியவங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு கேள்விதான் மையப்புள்ளி கடைசியாக. இந்த சமூகம் 2 விஷயத்தை இதுவரைக்கும் யோசிக்கவில்லை. தேடல் என்ற ஒரு வார்த்தை இவன் சமூகத்தில் நம்மளுடைய அகராதியிலே இல்லாம இதுவரைக்கும் என்னுடைய அப்பா வரைக்கும் போயிட்டாங்க. நானும் அப்படிதான் போயிட்டேன். என் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தேவை இந்த அடிப்படையில் இயங்கணும். தேடல் இருந்தால்தான் நாம தேவையை நோக்கி நகர முடியும். அப்பந்தான் மற்றவர்களை நாம் பயன்படுத்துவோம். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வளைந்து கொடுக்காமல் நாம மற்றவர்களுடன் இணைந்து பயணிக்காமல் எதுவும் சாத்தியமில்லை. எல்லா தேவைகளும் நீங்க பட்டியலிட்டு வேணும் வேணாம் எல்லாம் இருக்கட்டும். இதை மாதிரி சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம் இருக்கட்டும். அரசியல் ரொம்ப முக்கியம். ஒரு ஜனநாயக நாட்டில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். அரசியலை தீர்மானிப்பது மக்கள் சக்தி. நாம என்ன செஞ்சுட்டு கொண்ட கேள்வியோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.